நேற்று லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். எப்பொழுதும் மசாலாலாம் அரைச்சி போடுவேன். பட் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக ப்ரெஷர் குக்கர்லேயே ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர்லேயே வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, சிக்கன் பிரியாணிக்கு ஏலக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். பிரியாணி சமைக்கும்பொழுது ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் மெயினானது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிறது. எப்பொழுதுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துட்டு அதேமாதிரி லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ண சிக்கனே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள். நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி மசாலா எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் ஊற வச்சா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கு தான் நான் எப்பொழுதுமே வைக்கிறது. நான் சுடுதண்ணி ஆட் பண்ணுறதுனால அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்த்துட்டேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்து நெய், கொத்தமல்லி, புதினாலாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும். சிக்கனும் ரைஸும் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.